படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஸ்பைடர்மேன், பேட்மேன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் பாட்டில் மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல நாட்களாக போலீசார் கண்ணில் மண்ணை தூவி வந்த பாட்டில் மேன் இவர்தான். விழுப்புரம் GRP தெருவை சேர்ந்த நாகமணி என்பவர் அடிக்கடி புதுச்சேரிக்கு சென்று குறைந்த விலையில் மது பாட்டில்களை வாங்கி வந்து வீட்டிலேயே அதிக விலைக்கு விற்று வருவதை பிழைப்பாக வைத்திருந்துள்ளார். போலீசார் நாகமணியை தேடி செல்லும் போதெல்லாம் போலீசார் கண்ணில் மண்ணை தூவி விட்டு தப்பிச் செல்வதை வாடிக்கையாகவும் வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் 15ஆம் தேதியன்று விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் ரகசிய கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு நின்ற நாகமணியை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். அப்போது போலீசார் நாகமணி அருகில் சென்று தொட்டபோது உடலில் ஏதோ இருப்பதை உணர்ந்துள்ளனர். பின்னர் போலீசார் உடையை சோதனை செய்த போது சட்டைக்குள் ஒரு சட்டையை வைத்து முழுவதுமாக மது பாட்டில்களை அடுக்கி கொண்டு வந்தது தெரிய வந்துள்ளது. பொதுவாக ஒரு நபரால் அதிகபட்சமாக 4 அல்லது 5 பாட்டில்களை ஒளித்து வைத்து எடுத்து வர முடியும் என கூறப்படுகிறது. ஆனால் இந்த பாட்டில் மேன் கொண்டு வந்த பாட்டில்களின் எண்ணிக்கையை கேட்டால் கேட்பவருக்கே தலை சுற்றும். 120 மது பாட்டில்களை தனது உடலில் மறைத்து வைத்து எடுத்துச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சட்டைக்குள்ளே மினி ஒயின் ஷாப் நடத்தி வந்த பாட்டில் நாகமணியை கைது செய்த போலீசார் அவர் கொண்டு வந்த 120 பாட்டில்களை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.